திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களில் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற மிகப்பெரிய அழிவுகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் தட்பவெட்ப நிலையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் திடீரென பார்க்க நேரிடுகிறது. அதனால் உண்டாகிற அழிவுகள், உயிரிழப்புகளையும் பொருட்சேதத்தையும் நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். தற்போது ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நிலநடுக்கமானது பல நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அளவிற்கு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. ரஷ்யாவின் பசிபிக் எல்லையை ஒட்டிய கம்சத்கா தீபகற்ப பகுதியில் சுமார் 8 ரிக்டர் அளவுகோலில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இது நிமித்தமாக அங்குள்ள கடலோர பகுதிகள், இன்னமும் பல நாடுகள், குறிப்பாக வடகொரியா, தென்கொரியா, தைவான் உட்பட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 3 அடிக்கும் மேலாக அலைகள் உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரஷ்யாவின் பசிபிக் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள கம்சத்கா தீபகற்ப பகுதியில் 8.7 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் பாதிப்பு அருகே உள்ள ஜப்பான் தீவு நாட்டின் சில பகுதிகள் வரை உணரப்பட்டுள்ளது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் பல நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்சத்கா பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் நீர் மேல் எழுந்து ஊருக்குள் புகுந்தது. அடுத்த 3 மணி நேரத்தில் பிலிப்பைன்ஸ், பலாப், மார்ஷல் தீவுகள், சூக், கொஸ்ரே பகுதிகளில் 3.3 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது. தென்கொரியா, வடகொரியா, தைவான் நாடுகளில் 1 அடிக்கும் மேல் சுனாமி அலைகள் எழ வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பசிபிக் கடலில் உள்ள ஹவாய் தீவுகள், அலாஸ்காவின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் கடலோர பகுதிகளில் 3 அடி முதல் 5 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடலை ஒட்டிய கரையோர பகுதிகள், தீவு மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பு தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய பேரழிவுகளை தொடர்ந்து உலக தேசங்கள் சந்திக்கக்கூடிய அபாய சூழலை இருக்கிறது. இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, தேசங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நிலநடுக்கத்தினாலே பல நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதை எண்ணி அந்த தேசங்களை உங்கள் பாதத்திலே வைத்து, அந்த கடலோர பகுதிகள், தீவுகளை உங்கள் பாதத்திலே வைத்து உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லாகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். இப்பொழுது ஆண்டவரே தகப்பனை எழும்பி இருக்கிற ஆண்டவரே, எச்சரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுனாமி எச்சரிக்கை நிமித்தமாக ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற அழிவுகள் ஏற்பட்டு எந்த தேசத்திலும் அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம். சுனாமி நிமித்தம் எந்த தீவுகளிலும், எந்த ஒரு பகுதியிலும், குறிப்பாக ஜப்பான் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே இந்த சுனாமி நிமித்தம் அழிவு நேரிடாதபடி, எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தேசங்களிலும் அழிவு நேரிடாதபடி பாதுகாப்பை கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.